ஹரே கிருஷ்ண. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9 பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 42. கோனு அத்ர தேயகில குரோ பகவன் பிரயாச உத்தாரணே அஸ்ய பவ சம்பவ லோபஹேதோ மூடேஷு வை மகத் அனுகிரகார்த்த பந்தோ கிம் தேன தே பிரியஜனான் அனுசேவதாம் ந. டிரான்ஸ்லேஷன். பகவானே, பரமபுருஷரே, அகில லோகங்களுக்கும் ஆதிகுருவே, பிரபஞ்ச விவகாரங்களை நடத்தும் உங்களுக்கு உங்களுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள இழிவடைந்த ஆத்மாக்களை மீட்பதில் என்ன கஷ்டம் உள்ளது? நீங்கள் துன்புறும் மனிதகுலம் முழுவதற்குமே நண்பராவீர்கள். மகா புருஷர்களுக்கு அறிவற்ற மூடர்களிடம் கருணை காட்டுவது அவசியமல்லவா? ஆகவே உங்களுடைய சேவையில் ஈடுபட்டுள்ள எங்களை போன்றவர்களிடம் உங்களுடைய காரணமற்ற கருணையை காட்டுவீர்கள் என நான் நினைக்கிறேன். பர்பட் பை ஷீல பிரபுபாத். ஜெய் ஷீல பிரபுபாத். ஹரே கிருஷ்ணா. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ஆடியோவில் பாதி பார்த்துருக்கோம். பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம். பகவானுடைய நேரடி தொண்டனாவதில் ஒருவன் ஆர்வம் கொள்ளக்கூடாது. மாறாக ஒருவன் ஒரு தூய பக்தரை நாடிச் சென்று அத்தகைய ஒரு பக்தரின் சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். ஒருவன் எவ்வளவு அதிகமாக ஒரு பக்தனுக்கு சேவை செய்கிறானோ அவ்வளவு அதிகமாக பக்தி தொண்டில் பூரணத்துவம் அடைகிறான். ஜனமே ஜனமே ஹய ஏ அபிலாஷ. ஒருவன் நரோத்தமதாச தாகூரரை பின்பற்றி பிறவிதோறும் பகவானுடைய அடியவர்க்கு ஒரு அடியவனாக இருக்க ஆசைப்பட வேண்டும். சில பக்தி வினோத தாகூராரும் பின்வருமாறு பாடுகிறார். துமித தாகூர தோமார குக்குர பலியா ஜானக மோரே. பிரபுவே, வைஷ்ணவ பெருந்தகையே, தயவு கூர்ந்து என்னை உங்களுடைய நாயாக கருதுங்கள் என்று பக்தி வினோத தாகூர் பாடுகிறார். ஒருவன் ஒரு தூய பக்தரான ஒரு வைஷ்ணவரின் நாயாக இருக்கக்கூட ஆசைப்படலாம். ஏனெனில் ஒரு தூய பக்தரால் சிரமமின்றி பகவான் கிருஷ்ணரை தர முடியும். கிருஷ்ணசே தோமார கிருஷ்ணதிதே பார. பகவான் கிருஷ்ணர் அவரது தூய பக்தர்களுக்கு மட்டுமே சொந்தமானவர். தூய பக்தரிடம் தஞ்சமடைவோமானால் அவரால் பகவான் கிருஷ்ணரை மிக சுலபமாக நமக்கு கொடுக்க முடியும். பிரகலாதர் ஒரு பக்தரின் சேவையில் ஈடுபட விரும்பினார். எனவேதான் அவர் பகவான் கிருஷ்ணரிடம், எனது அருமை பகவானே, தயவு கூர்ந்து உங்களுக்கு மிக பிரியமான பக்தரின் புகலிடத்தை எனக்கு தாருங்கள். இதனால் அவருடைய சேவையில் என்னால் ஈடுபட முடியும். தாங்களும் திருப்தி அடைவீர்கள் என்று ஸ்ரீமத் பாகவதம் 11வது ஸ்கந்தம் 19வது அத்தியாயம் 21வது பதத்தில் கூறுகிறார். மேலும், எனது பக்தி தொண்டில் ஈடுபடுவதை விட எனது பக்தனின் சேவையில் ஈடுபடுவது சாலச் சிறந்தது என்று பகவானும் கூறுகிறார். இந்த ஸ்லோகத்தில் மற்றொரு குறிப்பிடத்தக்க கருத்து என்னவென்றால், பிரகலாதர் பக்தி தொண்டினால் வரும் நன்மையை தான் மட்டும் தனியாக அனுபவிக்க விரும்பவில்லை. மாறாக இந்த ஜட உலகிலுள்ள இழிவடைந்த ஆத்மாக்களாகிய நாம் எல்லோரும் பகவான் கிருஷ்ணரின் கிருபையால் அவரது பக்தரின் சேவையில் ஈடுபட்டு விமோச்சனம் அடைய வேண்டும் என்றே பிரகலாதர் பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறார். தமது அருளை வழங்குவது பகவானுக்கு கடினமான செயலல்ல. இவ்வாறாக கிருஷ்ண உணர்வை பரப்புவதன் மூலம் பிரகலாதர் முழு உலகையும் காப்பாற்ற விரும்புகிறார்.
ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9. பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 42 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.